வணக்கம்ப்பா. வணக்கம், வாழ்த்துக்கள் சார். வைகறை சங்கம அன்பு உறவுகளுக்கு அதிகாலை பொழுதின் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். ஆகஸ்ட் மாதம் என்றவுடனேயே சுதந்திர கொண்டாட்டம் நம் மனதில் சட்டென்று சிம்மாசனம் போட்டு அமர்ந்துவிடும். நம் வைகறை சங்கமம் அமைப்பின் சிறப்பு அம்சமே ஒரே தலைப்பில் 30 ஆளுமைகள் உணர்வு பூர்வம் மிக்க கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதுதான். அதிலும் கூடுதல் தனி சிறப்பு இந்த மாத தலைப்பான இந்திய சுதந்திரம். 200 ஆண்டுகள் ஓகே. 200 ஆண்டு இருளுக்கு பின் ஒரு தேசம் தன் கண்களை திறந்த தருணம்தான் சுதந்திரம். இது வெறும் அரசியல் விடுதலை அல்ல, அடிமைப்பட்டு கிடந்த ஆன்மா தன்னை உணர்ந்த தருணம். அகிம்சை என்னும் ஆயுதத்தால் உலகின் மிகப்பெரிய ஆட்சியாளர்களையே மண்டியிட வைத்த வரலாறு. சொல்ல போனால் சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை, நம் முன்னோர்களால் மீட்டெடுக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு ஒரு தேதி அல்ல, நம் ஒவ்வொருவரின் அடையாளம் பிறந்த நாள். அந்த சுதந்திர வரலாறும் உணர்வும் சுதந்திர வீரர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? நமது பொறுப்பு எவை எவை? எதிர்கால இந்தியா பற்றிய சிந்தனை முதலிய அரிய கருத்துக்களை பற்றி இன்று நம்மோடு பேச வரும் ஒரு சிறப்பான ஆளுமை திரு அருணகிரி சார். ஆதிசங்கரர், சி.என். அண்ணாதுரை போன்ற பெரியவர்கள் பிறந்த மாவட்டத்தில் தான் அவரும் பிறந்திருக்கிறார். பட்டு என்றாலே நினைவுக்கு வரும் காஞ்சி மாவட்டம் தான். பட்டு என்பது ஒரு புடவை அல்ல, ஒரு தாயின் கனவு, ஒரு குடும்பத்தின் பாரம்பரியம். 400 ஆண்டு கலை பட்டு தொழில். 1000 கோயில்களை கொண்ட அந்த மாவட்டத்தில் கல்லில் கலை வடித்து உலகிற்கே கட்டிடக்கலை கற்றுக் கொடுத்த பல்லவர்கள் ஆண்ட பூமி. சாஃப்ட் அண்ட் டேஸ்ட் இட்லிக்கு பெயர் போன இடம். இது மாதிரி கூடுதலா நிறைய சிறப்புகள் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு. அந்த மாவட்ட சொந்தக்காரர் திரு அருணகிரி சார். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தா ரொம்பவே நிறைய இருக்கு. நான் கொஞ்சமா சுருக்கி சொல்றேன். நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம 4 வீடு வச்சிருக்கோம், 8 கார் வச்சிருக்கோம்லாம் போட முடியாது. நம்மளோட குவாலிஃபிகேஷனை தான் போட்டுக்கலாம். அதுல அப்படிதான் பணக்காரத்தனத்தை காமிக்கலாம். அப்படி பார்த்தா இவர் பெரிய கோடீஸ்வரரா இருக்காரு. டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அசோசியேட் டிகிரி இன் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியர் ஃப்ரம் நியூ டெல்லி. அதே மாதிரி YOSI பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் சர்டிஃபைடு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனரா இருக்காங்க. இவரால் இளைஞர்களுக்காக திருச்சியில் 2024 நடத்தப்பட்ட மாஸ்டர் மைண்ட் ப்ரோக்ராம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக தற்பொழுது பணிபுரிந்து நமக்கு பெருமை சேர்த்து வருகிறார். 33 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுல நம்ம இப்ப குறிப்பா சொல்லணும்னா 2025-26 ஆண்டிற்கான எக்ஸலன்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்ற சிறப்பு பட்டத்தை இந்த மாதம் 15ஆம் தேதி ஏர்போர்ட் டைரக்டர் கையால் பெற்றது நம் வைகறை சங்கமத்தையே பெரிதும் கௌரவப்படுத்துகிறது. இத்தனை சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான அருணகிரி சார் இன்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எனக்கு மாடரேட் பண்ணி அவங்க மயிலாடுதுறை சிறப்பெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. அப்பதான் அவங்க எனக்கு ஒரு நல்ல நண்பராக மாறினார். இன்னைக்கு அவங்களுக்கு நான் சொல்றது இந்த பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்புக்கு நான் 1000 முறை நன்றி கூறுகிறேன். அந்த மாதிரி இப்ப நம்ம இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நினைவூட்டல் தான். நம்ம எல்லாருமே அந்த வைகறை சங்கமத்துடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. நம்மள அறியாமலே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. அதனால அந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப சார் பேசிடுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பின்னோட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரிசையா கை உயர்த்துறவர்களை நான் கூப்பிடுவேன். இந்த நம்ம சட்டத்திட்டங்களை நாம் பயன்படுத்தினால்தான் நமக்கு அப்புறம் வர்ற இளம் அந்த சிங்கங்களும் பயன்படுத்துவாங்க. அதனால இந்த ப்ரொசீஜரை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த அருணகிரி சார் இவங்களை பெருமைப்படுத்தி நம்ம இன்னைக்கு ஒரு பலத்த கரகோஷத்துக்கு நடுவுல அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். வெல்கம் அருணகிரி சார். The stage is yours. We want to hear a lot of information along with awesome speech. As usual, of the stage, sir. Welcome, sir. நன்றி மேம். சிறப்பான அறிமுகம் கொடுத்த முகமது அம்மாவுக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கம்.
எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணீங்க. எனக்கு எக்கோ கேக்குது. ரைட், தேங்க்யூ. ஸோ இப்போ 6:34 வரலாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 5:34 ஆயிடுது எனக்கு. ஓகே. த கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் இஸ் த ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட். புத்தாவோட கோட்டோட இன்றைய தலைப்புக்குள்ள போறேன் நானு. இந்திய சுதந்திரம். இந்த இந்தியன்ற பேரை எப்படி வந்தது? யார் கொடுத்தது? யாராவது சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா மெசேஜ்ல. இந்திய சுதந்திரம். இந்தியான்ற பேரை யார் கொடுத்தது? எப்படி வந்தது? கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். தெரியலன்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியல. நீங்களே சொல்லிடுங்க. நன்றி சார், நன்றி. ஜிந்தாபாத் அப்படின்ற பாடல் எல்லாம் கேட்டோம். ஸோ இன்குலான்றது வந்து புரட்சியாளர் பகத்சிங்கோட சேயிங். இந்தியா வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5000 வருடங்கள் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு. அதுல வந்து சிந்து டு பாரத். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா வடவேங்கடம், தென்குமரி நம்மளோட எல்லைகள். அது போல உலகத்தோட கிழக்கு பகுதி. நான் 2024 செப்டம்பர் 30 NSCB ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஈஸ்டா போறீங்க, அங்க உங்களுக்கு கல்ச்சர் பிளஸ் ஸ்பைசஸ் எல்லாம் ஒத்து வராது அப்படின்னாங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்தது எனக்கு. அது இந்த முன்னாடி ஒரு 5000 வரலாறு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம், மொகஞ்சோதரா, ஹரப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கோஆர்டினேட்டர் கண்ட்ரின்னு சொல்லலாம். கோட்னா 4 மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க இங்க. ஸோ வந்து இந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல கேஞ்சஸ், கங்காவோட இது. வடக்கு வந்து இமயமலை, தெற்கு வந்து சமுத்திரம், கன்னியாகுமரி. ஸோ இந்த 4க்கு இடையில இருக்கிற நிலப்பரப்பு தான் வந்து இந்தியா. இப்போ வந்து மாடர்ன் இதுல இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா வந்துங்களா, இந்தியா தட் இஸ் பாரத் கான்ஸ்டியூஷன் 1949ல ரிஜெக்டிங் இந்துஸ்தான். அதாவது பழைய பேர்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்கு இந்தியாவுக்கு. பாரதா அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜம்பு தீவு இருக்கு, இப்படி பல பேர்கள் இருந்தாலும், சொர்ண பூமி இருக்கு, புண்ணிய பூமி, இப்படி பல பேர்கள் இருந்தாலும் எப்படி வந்து மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய அரசர்கள், பெர்சியன் வந்து ஈரான், இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஆப்கானிஸ்தான், ஈராக்கு இந்த பகுதி, அது இல்லாம வந்து ஐரோப்பா, சென்ட்ரல் ஏசியாவோட ஒரு பகுதி, அங்க வந்து எப்படி வந்து பொதுவா வந்து பிரிட்டிஷ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் வந்து கொடுக்கல இந்த பேர். பிரிட்டிஷ்க்கு கொடுத்ததே வந்து கிரேக்ல இருந்து மருவி வந்தது, அந்த ரோம பேரஸ்ல இருந்து மருவி வந்தது தான் வந்து இந்தியான்ற அந்த பேர். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு இதுலயும் நான் வந்து கொடுத்துருக்கேன், இந்தியா நேம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. சிந்து நதி தான் வந்து பாரத் தான் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கான்ஸ்டியூஷனை பிரேம் பண்ணும்போது 6000+ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி அதுல 4000+ கொஸ்டின்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுல இந்துஸ்தான்ற பேரையும் ரிஜெக்ட் பண்ணி இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற பேரை தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிந்து நதி பக்கத்துல இருந்த அந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா எல்லாம் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே கப்பல் போக்குவரத்துல உலகம் முழுக்க வந்து வியாபாரம் பண்ண வரலாறு, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு, சீவேஜ் வாட்டர் சிஸ்டம், ஸோ வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், இப்படி ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. இன்னைய விட நம்ம அட்வான்ஸா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வியப்பா இருக்கு பாருங்க நம்மளுடைய பூமி. இது வந்து ஒரு கல்ச்சர், ஒரு சிவிலைசேஷன். இது சாதாரண ஒரு லேண்ட் இல்ல. இன்னைக்கு 1492க்கு முன்னாடி உலக வரைபடத்துல இல்லாத நாடு உலகத்தோட தலைவர்னு சொல்லிக்கிறாங்க, மாத்தடிக்கிறாங்க. வருங்கால இந்தியா 2047ல நாம உலகத்தை வழி நடத்த போறோம். வளரும் இந்தியால உலகத்தை வழி நடத்த போற இந்தியா அப்படின்னா அது மிகையாகாது. எஸ் வந்து இந்த பெர்சியன்ல போகும்போது இந்துவா மாறுது, சிந்து வந்து இந்துவா மாறுது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாகிஸ்தான் உதயமாகுது. பி ஃபார் பஞ்சாப், பாகிஸ்தான், கே ஃபார் எஸ் ஃபார் சிந்து. இஸ்தான் அப்படின்றது வந்து அந்த உருதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இப்படி ஒரு 7-8 நாடுகள் வந்து இடத்தை குறிக்கிற பேரு. இதெல்லாம் சேர்த்துதான் அவங்க வந்து அதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பண்ணிக்கணும். இதுல 2-3 மன்னர்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.
ஒன்னு எரோடஸ் வந்து பிசி 440 கிரேக்கு. அடுத்து வந்து அலெக்சாண்டர். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஆக்சுவலா வந்து பெர்ஷியன் நாட்டுல இருந்து இருப்பாரு. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கல்வெட்டுல எல்லாம் இந்தியாவுக்கான இது கிடைக்குது. இப்போ வந்து பின்னாடி லேட்டர் சுல்தான், டெல்லி சுல்தான் 12th செஞ்சுரி அந்த மாதிரி வரும்போது வந்து இந்துஸ்தானா வந்து ரொம்ப வைடா அவங்களோட இதுல கொடுக்குறாங்க. எம்பரர்ல வந்து இண்டிஜினியஸ் நேம் பாரத், அது ஒரு ட்ரைபு, அதாவது துஷ்யந்த் சகுந்தலாவுடைய மகன் தான் வந்து பாரத் அப்படின்ற பேரும் இதுக்கு வருது. இப்போ நாம வந்து இந்த 3 ஃபேமஸ் நேம்ல இந்தியா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கால்டு பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தானை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்தியான்ற நேமுக்கான ஒரு இது. முதல்ல கொடுத்தது ஏஐயோட இமேஜ். பழைய இமேஜ் வந்து இது வித்தவுட் ஏஐ. பாரத், பாரத வர்ஷா, ஜம்பு தீவு, ஆரியவர்தா, இந்துஸ்தான், இந்தியா, ஆலின், இப்படி வந்து சப்த சிந்து. அதாவது பஞ்சாப் வந்து 5 நதிகள், அதோட சேர்ந்து சிந்து, இன்னொரு வந்து கக்கர் அப்படின்னு ஒரு நதி, இதன் சேர்ந்து 7 சப்தனா 7. அது ஆரிய தேசா, தர்ம பூமி, புண்ணிய பூமி, ஸ்வர்ண பூமி. இப்போ நான் இந்த வரலாறை சொல்லிட்டேன். இதுதான் உண்மையா அப்படின்னா நீங்க இதையும் எடுத்துக்கூடாது. ஏன்னா உலகம் முழுக்க வரலாறு என்பது வெற்றியாளர்களால எழுதப்பட்டது. நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னா என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு ஆர்டிகளோ எழுதும்போது, பிளாக் எழுதும்போது, அதே மாதிரி வந்து இப்ப ரீசெண்டா பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்தியான்ற பேரு புத்தர்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி வலைதளத்துல பரவிட்டு இருக்கு. இது 1909லயே வந்து ஒரு பைசா தமிழன் பத்திரிகையில அயோத்திதாச பண்டிதர் வந்து அவருடைய புத்தகத்துல பதிவு செய்திருக்கார். அதாவது இந்தியா இந்திரன், 5 இரண்டங்களை அடக்கியவன், 5 அடக்கியவன் புத்தன் அப்படின்ற மாதிரி வந்து அதுல இருந்து இது டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்ற ஒரு வரலாறும் இருக்கு. உலகம் முழுக்க வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா the fight between haves and have-nots, இல்லாதவனுக்கும் இருக்கிறவனுக்கு நடந்த சண்டை தான் உலக வரலாறு. அது இடியம்னா இருந்தாலும் சரி, ஹிட்லர் இருந்தாலும் சரி, ஹிட்லரோட ஃப்ரண்ட் முசோலினியா இருந்தாலும் சரி, நமக்கு லெப்ட் சைட்ல முஷரஃபா இருந்தாலும் சரி, இல்ல ரைட் சைடு வந்து முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷ்ல நடந்த இதுவா இருந்தாலும் சரி, அல்லது கீழே கிழக்கு பகுதியில இருக்க ஸ்ரீலங்கா, அதுல வந்து ராஜபக்ஷே, அல்ல ஜென்சியோட போராட்டம் நேபாள்ல நடந்ததும் சரி, இப்ப நடக்கிற கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியோட போராட்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதை வந்து டேரக்டா பொலிட்டிக்கலோட பண்ண வேண்டாம். சோ அப்ப வந்து இல்லாத நடந்த சண்டை தான் உலக வரலாறு. சோ இந்திய வரலாறு எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு அப்படின்றது போகுது. நான் ஒரே ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்து அங்க நிப்பாட்டுறேன். ஏன்னா அதுக்கான தளம் இது கிடையாது. ஸோ த ஃபைட் பிட்வீன் பிராமினிசம் அண்ட் புத்திசம் இஸ் நத்திங் பட் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்திய வரலாறு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை வந்து கல்கட்டா தலைநகரா வச்சு அவங்க எங்கெல்லாம் ரூல் பண்ணாங்க, இப்ப இருக்கிற பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மியான்மர், மலேசியா, சிங்கப்பூர், கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா, எகிப்து, ஆஸ்திரேலியா, பல பகுதிகளை வந்து இங்க தான் வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா பிரிட்டிஷ் கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். இதுவரை 25 நாளும் வந்து ஆளுமைகள் வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. 6 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னை செந்தமாஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயம் வந்து போர்ச்சுகீசியர்கள் கட்டியிருக்காங்க 527. அப்பெல்லாம் பிரிட்டிஷ் இல்லவே இல்லை. லஸ்கார மயிலாப்பூர்ல இருக்க லஸ் அப்படின்ற வேர்டு லஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போர்ச்சுகீசிய மொழியில ஒளி அர்த்தம். ஸோ அப்போ வந்து போர்ச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டேனிஷ் போட்டு தரங்கம்பாடிலாம் இருக்கு. டச்சோட இது இந்தியாவில் ரூலிங் பிளேசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சு, அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ், லாஸ்ட்ல தான் பிரிட்டிஷ். இப்போ நாம வந்து பர்டிகுலரா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் இந்த இந்தியான்ற நேமை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஆக்சுவலா வந்து இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. இப்போ இந்த மேப்பை பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீ இந்தியாவில் அது முழுக்க நம்ம இந்தியன் இதுவாக இருந்தது, அப்பார்ட் ஃப்ரம் த அதர் ஃபாரின் கண்ட்ரி தவிர. ஸோ அதுக்கப்புறம் 1947 ரெண்டாவது நாடு பிரியுது, ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். 71 வார்ல ஒரு நாடு உதயமாகுது, பங்களாதேஷ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பலூச்சிஸ்தான், இப்ப லேட்டஸ்டா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செப்பரேட் அட்டானமஸை கிளைம் பண்றாங்க. இது வந்து இப்ப மட்டும் இல்ல, சுதந்திரம் கொடுக்க முன்னாடி 1947 வாக்கிலே வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த இமேஜ் வந்து இதுல இருந்து எடுத்தது. ஆக்சுவலா வந்து பாகிஸ்தான் டிஸ்ட்ரிக்ட், இந்த இடம்லாம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியா. இது இந்தியாவோட பிளேஸ். ஸோ இப்போ இந்த கோவிலை பார்த்த உடனே நமக்கு ஒரு இது வருது. நம்மளுடைய ராஜாக்களும் வெளியில போயிருக்காங்க. சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் அங்கோர்வாட் கம்போடியாவில் இருக்குது.
அங்க வந்து இவ்வளவு பெரிய உலகத்திலே மிகப்பெரிய விஷ்ணு கோவில், அதுக்கு பின்னாடி வந்து அது புத்த கோவிலா கன்வெர்ட் ஆயிருக்கு. So, இந்த கோவிலை வந்து இந்திய அரசர்கள் தான் கட்டியிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷார் மாதிரி வந்து இந்த விருந்துக்கு வந்த மாப்பிள்ளையான கதையா எங்க ரூலரா வந்து இங்க உள்ள மக்களை அடக்கி ஆண்ட கதையெல்லாம் வந்து நம்ம அரசர்கள் பண்ணல. காரணம், நம்ம அரசர்கள் வந்து ஃபாரின்ல வந்து ஆண்டு இருக்காங்க. இந்தோனேஷியால இருக்கிற பிரம்பனன் அப்படின்ற ஒரு இந்து கோவில், மிகப்பெரிய கோவில். இது வந்து 9ஆம் நூற்றாண்டுல முதல்ல பார்த்த கோவில் வந்து 12ஆம் நூற்றாண்டுல. அப்போ ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இப்படி பல தீவுகளை வந்து சோழர்கள் வந்து ஆண்டிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷார் மாதிரி கொடுமை பண்ணல. எங்க யாரை பிரஸ் பண்றோமோ அவங்களாலேயே இந்த நாட்டோட வரலாறை மாற்றி அமைக்கப்படும். இப்ப நம்ம 47க்கு வந்து 1947ல நம்ம வந்து இந்தியா என்ற ஒரு நாடு வந்து நம்ம வாங்கிட்டோம். கான்ஸ்டியூஷன் வேணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா 25 நாளா பேசியிருக்கோம். சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து எனக்கு NSCB ஏர்போர்ட்ல பெலிஸ்டேட் பண்ணாங்க. சுதந்திர தினமா அல்லது விடுதலை தினமா, ரெண்டுத்துக்கும் பொருள் ஒண்ணா? யாராவது ஒருத்தர் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. சுதந்திரம்னா என்ன, விடுதலைனா என்ன? ஆகஸ்ட் 15 1947 நம்ம சுதந்திர தினம்னு சொல்றோம், விடுதலை தினம்னு சொல்றோம். விடுதலைனா என்ன, சுதந்திரம்னா என்ன? விடுதலைன்னா நம்ம எடுத்துக்கிறதா விடுதலை, சுதந்திரம் மத்தவங்க கொடுக்குறது. சார் கொஞ்சம் சவுண்டா. விடுதலை வந்துட்டு நமக்கே கொடுக்கறது தான் விடுதலை. சுதந்திரம் மத்தவங்க தருது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நமக்கு வந்து ரிபப்ளிக் டேங்கிறத வந்து இதோட ரிபப்ளிக் போல நான் சுதந்திரம் விடுதலை தான் கேட்கிறேன், ரிபப்ளிக்கே போல. சுதந்திரம்ங்கிறது அதான் எல்லாத்தையும் தானா விடுறதுதான் விடுதலைன்னு நினைக்கிறேன். தானா எல்லாத்தையும் விட்டுறது விடுதலை. அதாவது சார் நான் ஆட் பண்றேன். ஆக்சுவலி விடுதலைன்னா ஒரு அடிமை தளத்திலிருந்து ஒருத்தரை ரிலீஸ் பண்றது விடுதலை. சுதந்திரம்னா நம்மளை ரியலைஸ் பண்ணி நம்ம சுயமா நம்மளை விடுவிச்சுக்கிறது சுதந்திரம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி நன்றி ரமேஷ் சார். எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. சுதந்திரம்ன்றது ஒரு சமஸ்கிருத ஆரிஜின்ல இருந்து வந்த வார்த்தை, விடுதலைங்கிறது தமிழ்ல இருந்து வந்த வார்த்தை. மத்தவங்க மியூட் பண்ணிக்கிட்டா பேசுறது தெளிவா கேட்கும். அதாவது இப்ப கேக்குதா? கேக்குது சார். அதாவது சுதந்திரங்கிறது சமஸ்கிருத ஆரிஜின்ல இருந்து வந்த வார்த்தை, விடுதலைங்கிறது தமிழ் வார்த்தை. மற்றபடி ரெண்டும் ஒரே மீனிங் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. விடுதலை அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ஸ், அதாவது விடுதலை. கிராமத்துல சொல்லுவாங்க உன்னுடைய குடுமைய கையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தலையை விடுறது விடுதலை. சுதந்திரம், சுயமா நம்ம வந்து என்ன பண்றோமோ அதுதான் வந்து சுதந்திரம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா என்ன படிக்கணும், என்ன சாப்பிடணும், எந்த உடை அணியணும் சுதந்திரம் கொடுக்கறது. விடுதலை வந்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே, அதாவது இண்டிபெண்டன்ஸ், இன்டர்டிபெண்டன்ஸ், டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், ஃப்ரீ ஃப்ரம் த டாமினன்ஸ். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இதை வந்து உங்ககிட்டே விட்டுறேன், நீங்க எது சரி அப்படின்னு. இப்போ நம்ம வந்து விடுதலை அடைஞ்சிட்டோம். 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை ஆயிடுச்சு. ஆனா வந்து குடியரசு அப்படின்றது வந்து 1950 ஜனவரி 26 தான் எடுத்தோம். இப்ப குடியரசுனா என்ன? இதுக்கு முன்னாடி குடியரசு இருந்திருக்கா? குடியரசு ரிபப்ளிக் டே சோழர் காலத்துல குடவோலை சிஸ்டம் குடியரசுங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி சிஸ்டத்தை டெமோக்ராட்டிக் இதை கொண்டு வந்தாருங்கிறது ஒரு வெர்ஷன் இருக்கு ஐயா. நன்றி நன்றி. வேற ஆன்சர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தா அது குடியரசு. ஓகே. இப்போ இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வேர்ல்டுலயே வந்து நம்பர் 1 பாப்புலேஷன். நெக்ஸ்ட் அமெரிக்காவும் வந்து அரௌண்ட் 40 crore பாப்புலேஷன் இருக்காங்க. ஹியூஜ் லேண்டு, அவங்களும் டெமோக்ராட்டிக் லேண்டு, டெமோக்ரஸி ஃபாலோ பண்றாங்க. ரெண்டும் ஒண்ணா? இந்தியன் டெமோக்ரஸியும் யுஎஸ் டெமோக்ரஸியும் ஒண்ணா? இல்ல சார், வேற வேற. எப்படின்னா அது வந்து பிரசிடென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் வந்து சில நியதிகள் வச்சிருக்காங்க. அதுபடி அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. ஜெஃபர்சன் அப்புறம் சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெடரல் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. அது எல்லா மாநிலங்களுக்கும் வந்து உரிமை ஈக்குவலா நன்றி. குடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் மட்டும் கேட்கிறேன் நான். ஃபெடரல் இங்கேயும் ஃபெடரல் சிஸ்டம் தான். இதுக்கு பேரும் ஃபெடரல் சிஸ்டம் தான். இது அது வந்து அது பாத்தீங்கன்னா, சாக்கியா கிளைன், கொல்லியா கிளைன் அ இந்த இதுலலாம் வந்து எப்பவுமே ரிப்பப்ளிக் இருந்திருக்கு. வரலாற்று பூர்வமா பார்க்கலாம். எப்படி வந்து இந்தியான்ற பேர் எப்படி வந்து மாறி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல ஹோல்டிங் டுகெதர் இஸ் எ இந்தியன் டெமோக்ரஸி. கம்மிங் டுகெதர் இஸ் எ யுஎஸ் டெமோக்ரஸி. அங்க 50 மாகாணங்கள் இருக்கு. 50 மாகாணங்களும் வந்து இண்டிபெண்டன்ட் பவர்ஸ் இருக்கும். இங்க வெளியுறவுத்துறைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இது ஹோல்டிங் டெமோக்ரட்டிஸ். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி கிடையாது. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம எடுத்துருக்கோம். வி பீப்பிள் ஆஃப் த இந்தியா அப்படின்னு அந்த பிரியாம்பிள்ல ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதிநிதிகள் தான் நம்ம சார்பா போய் பார்க்குறாங்க. உலகத்துல வந்து டைரக்ட் டெமோக்ரஸி ஒரே நாட்டுல தான் இருக்கு. நார்வே. ஸ்மால் கண்ட்ரீஸ் தான் அது பாசிபிள். ஸோ நம்மளுடைய இதுல வந்து அது பாசிபிள் இல்ல. அதனால நம்ம வந்து அந்த மாதிரியான இது கொண்டு போறோம். இப்ப இந்த குதிராம் போஸ் அப்படின்றவரு மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 9வது படிக்கும் போதே வந்து இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல அங்க ஆங்கிலேயரோட கொடுமையை பார்த்து எச்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி ஆக்ட் ஆர்ஏ HSRA அப்படின்ற அமைப்புல சேர்ந்து இவரும் இவருடைய ஃப்ரெண்டு பிரபல் சாக்கே அப்படின்றவர் வந்து முசாபூர் அது வந்து பீகார்ல இருக்கு. அங்க வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் மேல குண்டு வீசிடுறாங்க. ஆக்சுவலா அவர் இல்ல அந்த கேரவன்ல. 2 ஒயிட் லேடி இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு 1908 இதே ஆகஸ்ட்ல 11ஆம் தேதி இவரை ஹேங் பண்றாங்க. 18 வயசு அவருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் 18 வயசுல என்ன பண்ணியிருந்தோம், இந்த நாட்டுக்காக குதிராம் போஸ் இன்னைக்கு இருக்கிற மிட்னாபூர் அப்படின்ற மாவட்டத்துல பிறந்த இவர் வந்து இந்த நாட்டுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு நாடை வந்து கண்ட்ரி ஆர் ஸ்டேட் ஹஸ் டு பி கவர்ன்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன். லிவிங் டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டியூஷன். அதனால வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்றத கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட 12ல இருந்து 35வது ஆர்டிகல் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுது. 6 உரிமைகள், அடிப்படை உரிமைகள்: சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரம். ஸோ வந்து ஒருத்தர் 2 முறை தன்னுடைய மத சுதந்திரத்தை மாத்திக்கலாம். கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அரசியல் தீர்வுக்கான உரிமை. இதுல வந்து ஆர்டிகல் 32 வந்து ஒரு இண்டிவிஜுவல் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல பண்ண முடியும். ஸோ 1976ல 42வது அமெண்ட்மெண்ட். இப்ப 100க்கு மேல சட்ட திருத்தங்கள் பண்ணிருக்காங்க. அதுல 51வது ஆர்டிகல் என்ன செய்திருக்காங்கன்னா, நமக்கு வந்து டியூட்டிஸ் இருக்கு, ரைட்ஸ் மட்டும் இல்ல. அந்த ரைட்ஸ் தாண்டி 6 டியூட்டிகள் இருக்கு. என்னென்ன? அரசியலமைப்பை மதிக்கணும், தேசப்பற்று, அதாவது பெற்ற தாயை விட பிறந்த நாடு பெரியது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அறிவியல் மனப்பாங்கு, கல்வி கடமை, பொது சொத்துக்கு வந்து எந்த இதுவும் கலந்து இது பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வரையறை பண்ணியிருக்கு. இப்ப கான்ஸ்டியூஷன் இல்லாம நாம வந்து பண்ண முடியாது. அதனாலதான் 1950ல தான் அபிஷியலா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து பிரசிடென்ட் ஆகுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரல 1935 இந்தியா கவர்மெண்ட், பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்டோட ஆக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தோம். நமக்கான சட்டத்திட்டங்களை நாமளே பண்றது அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை தாண்டி ஒரு 12 பெண் போராளிகள், ராணி லட்சுமிபாய் 1857ல அவங்க வந்து அந்த கிளர்ச்சியில ஈடுபட்டது. பீகாஜி காமா அவங்க பாரில இருந்துட்டு எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து வடுவதார். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டாங் ஆயுத கிடங்கு தாக்கும்போது கல்பனா தத்தா அவங்களும் சேர்ந்து சிட்டாங்க ஆயுத கிடங்கு சூர்யா சென்னோட சேர்ந்து தாக்குனாங்க. வீணா தாஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒயிட்டை வந்து படுகொலை முயற்சியில் ஈடுபட்டப்ப 1930ல அரெஸ்ட் ஆனாங்க. துர்கா பாபி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பகத்சிங்கோட நெருங்கிய தோழி. காரணம் அவர் லாகூர் ஆக்ட் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த இந்துஸ்தான் சோசியல் ரெவல்யூஷன் அசோசியேஷன்ல ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. சாந்தி கோஸ் அண்ட் யுனிதி சௌத்ரி இவங்க 2 பேரும் கிளாஸ் ஒரு 13-14 வயசு இருக்கும்போது அவங்க வந்து இந்த சார்லஸ் ஒயிட்டை கொலை பண்றதுக்கான முயற்சி அவங்களுக்கு தூக்கு தண்டனை அதுக்கப்புறம் வெளிவானாங்க. கனகலதா பருவா 23 வயசுலயே வந்து
போலீஸ் ஷூட் அவுட் பண்ணி இறந்தவங்க. மாதாங்கினி அஜ்ரா ஏற்கனவே நம்ம இதுல பேசியிருக்கோம். அவங்க 73 இயர்ஸ்ல வந்து போலீஸ் ஷூட் அவுட் பொறுப்படுத்தவங்க, அஞ்சாவது முன்னோக்கி கூட்டத்தை வழி நடத்துறவங்க. உஷா மேத்தா, அப்துல் அலி, ஸோ இவங்களை பத்தின டீடைல்ஸ் ஒவ்வொருத்தரா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரத்துக்கு சீருடை அவங்க துணிச்சலா இது பண்ணியிருக்காங்க. 1947ல இந்தியா 79 இயர்ஸ்ல இந்தியா எல்லா துறையில முன்னேற்றம் அடைந்திருக்கோம். இப்ப டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உத்தரமேரு குடைவரையறை ஓலை சிஸ்டம் நம்ம தேர்ந்தெடுக்கிற சிஸ்டம் எடுத்துக்கிட்டா கூட இந்த ரிப்பப்ளிக் வந்து அமெரிக்கனுடைய டெமோக்ராட்டிக்கும் யூகே உடைய பெடரல் சிஸ்டமும் வந்து எனக்கு தான் நமக்கு டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்காரு. அவர் வந்து கான்ஸ்டியூஷனோட ஆர்கிடெக்ட். ஸோ 13 குழு இருந்தது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில. அதுல முக்கியமான குழு டிராப்டிங் கமிட்டி. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் எடுத்துட்டோம்னா 140 கோடி மக்கள் இருக்கும். ஸோ 3வது பொருளாதார இதுவா வந்துட்டு இருக்கோம். 5, 6ன்னு சொல்லி புள்ளிவிவரம் சொல்லுது. ஆனா நம்ம வந்து 3வது எக்ஸாக்டா எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ரஷ்யா, சாரி சைனா, 3வது வந்து நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாம உலக மக்கள் தொகையில நம்ம தான் இன்னைக்கு முதல்ல இருக்கோம். பெரிய பொருளாதார நாடு. விண்வெளி எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலேயே வந்து முதல் தென் துருவத்தை, அதாவது மூணோட தென் துருவத்தை அடைஞ்ச நாடு 2023ல நாம தான். டிஜிட்டல் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஹியூஜ் யூசேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது 13,000 மடங்கு வந்து இது அறிமுகப்படுத்தின நாள் இருக்கு. விவசாய கட்டமைப்பு எடுத்துக்கிட்டாலும் நிறைய ஆரம்ப காலத்துல படித்தாவர்கள் இருந்தது 1947 காலத்துல எல்லாம். இன்னைக்கு அது இல்லை, நம்ம தன்னிலை அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது. புதுப்பிக்கும் ஆற்றல், ரெனியூவபிள் எனர்ஜி, பிளஸ் வந்து 79 ஆண்டுகள்ல மக்கள் தொகை 3வது பொருளாதார நாடு. ஜிடிபியில வந்து நம்ம எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம். 2047 வந்து நம்ம உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாடா மாறப்போறோம். உலகத்துக்கு வந்து யோகாவை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம். யோகா வந்து இந்தியாவோட ஒரு ஆர்மியில பாத்தீங்கன்னா டாப் 5க்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கோம். சில விஷயங்கள்ல நாம தான் முன்னோடியா இருக்கோம். நான் 1991ல பாம்பே வெஸ்டர்ன் ஃபிளைட் மெயில் ஆஃபீஸ் பாம்பேல கப்பல்ல 1 மாசம் இருந்தேன். விக்ராந்த் அந்த கப்பலோட பண்ணியிருக்கேன் நான். இப்ப நாமளே வந்து சொந்தமா பண்ணி தயாரிச்சிருக்கோம். ஸோ டிஜிட்டல் இந்தியா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. யூபிஐயோட யூசேஜ் ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. மெடிசன்ஸ், இந்தியன் மெடிசன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கால அல்லது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப புவர் கண்ட்ரீஸ்க்கு நம்மளோட மருந்து தான் வந்து உயிர் மருந்தா இருக்காங்க. டெமோக்ராட்டிக் உலகத்துல நம்ம மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வேற அதுக்கு ரீசன் வந்து ரிப்பப்ளிக் வந்து ஏற்கனவே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இன்னை வரலாம் நெகிழும் தன்மையோட நெகிழா தன்மையோடவும் வளர்ந்துருக்கோம். இதை தாண்டி நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். இப்போ இந்த இந்திய சுதந்திர இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரோட பங்களிப்புலாம் வந்து முக்கியமா இருக்கும், அல்லது யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவுல பவர் வெஸ்டட் வித் ஜுடிஷியரியா, எக்ஸிகியூட்டிவா, அசம்பிளி அல்லது பார்லிமெண்ட் சிஸ்டமா, மீடியா, லெஜிஸ்லேச்சர் ஐயா. அசம்பிளி, பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர். தேங்க்யூ மேஜர் சார். வேற வேற யாராவது? நாலு பில்லர் வந்து சட்டத்தை கொண்டு வராங்க, கிரியேட் பண்றாங்க, பில்ல வந்து பாஸ் பண்றாங்க, அதனால பவர் அவங்களோட வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மை இல்லை. நான் அதுக்கான காரணம் சொல்றேன். வேற ஜுடிஷியரி இல்ல, அதுவும் இல்ல. they are guardian of the constitution. கான்ஸ்டிடியூஷன் பவர் தான், சுப்ரீம் லா ஆஃப் தி லேண்ட் தான். ஆனா அதுவும் வந்து உண்மை இல்ல. பிரசிடென்ஷியல் எதுங்களா சார்? பிரசிடென்ட் கிட்ட இருக்கு ஃபுல் பவர்ஸும். 4 pillars இல்ல, 4 பில்லர்ஸ் கரெக்ட். இந்த 4 பில்லர்ஸ் கிட்டயுமே பவர் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து ஜுடிஷியரி சுப்ரீம் பவர் இல்ல, அல்லது வந்து லெஜிஸ்லேச்சர் சுப்ரீம் பவர் இல்ல. பிரசிடென்ட் ஐயா. யாரு? பிரசிடென்ட் வந்து ஒர்க்கிங், அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஹெட் வந்து பிரசிடென்ட் தான் ரிப்பப்ளிக். அப்புறம் ஒர்க்கிங் வந்து பிரைம் மினிஸ்டர். அக்செப்டன்ஸ் அட்ரஸ்ல 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் வந்து 64 சப்ஜெக்ட்ல
இப்ப இந்த ஏஐல சொன்னோம்னா டீப் ரிசர்ச் ஒன்று இருக்கு, கான்சென்சஸ் ஒன்று இருக்கு. வித் ஃபிகர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸோட வந்து ஒரு சிஸ்டம் எப்படி கரெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு 64 சப்ஜெக்ட்ல மாஸ்டர் இருந்து வேர்ல்டுல பெஸ்ட் கான்ஸ்டியூஷன், லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அவர் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை டாக்டர் அம்பேத்கர் கொடுக்க முடியுதுன்னா 3 ஃபாரின் பிஹெச்டி. ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த லேர்னட் பர்சன் இன் த வேர்ல்டு. அவருடைய பிறந்த நாள் April 14 தான் வந்து நாலேஜ் டேவா கொண்டாடுறாங்க. ஸோ பவர் நீங்க சொன்ன 4மே இல்லை நான் சொல்றேன். சுப்ரீம் பவர் யாருக்கிட்ட வெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள் தான். ஏன்னா லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புறதும் பீப்புள் தான். அவங்க தான் வந்து அந்த ஜுடிஷியரியை வந்து நிர்ணயம் பண்றாங்க, அங்க நாமினேட் பண்றது அவங்க தான் பண்றாங்க. அப்போ அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் we the people of India அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற பிரிவுல நாம நமக்கான சட்டத்தை எழுதி வரையறை பண்ணிட்டோம் அப்படின்னு உண்மை. சரி, ஒருவேளை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தப்பான ஜட்மெண்ட் வந்து எல்லாம் அப்படி வந்ததுனால அதுக்கு சொல்யூஷன் திருப்பி சொல்லுங்க ஐயா. எனி கேஸ் ஜெனரல் மேல்முறையீடு இருக்கு சார். சார் மேல்முறையீடுன்னு சொல்றோம். இல்ல மேல்முறையீடு கரெக்ட், அதுதானே பண்ணுவோம். இம்பீச்மென்ட் பண்ணலாம் பார்லிமெண்ட் மூலமா. be interacted with the constitutional preambles. இல்ல டைரக்டாவே ஜட்மெண்ட் வந்து தப்பா வந்திருக்கு அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணும், மேல்முறையீடு. எங்க முறையீடு பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்ல. ஏன்னா அங்கதான் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஹைகோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போயாச்சு. பெஞ்ச் வேணா போலாம். பெஞ்ச் போது சிங்கிள் ஜட்ஜ்ல இருந்து மோர் தென் 2 ஜட்ஜ், அப்புறம் வந்து அரசு அமர்வு அப்படின்னு சொல்லிட்டு 9 ஜட்ஜ்கள் வரலாம் நம்ம போலாம். ஸோ அப்படி ஒரு வேளை வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா என்ன பண்றது? பார்லிமெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். எஸ் சார், பார்லிமெண்ட் இப்ப வந்து பார்லிமெண்ட் ஒரு பில் கொண்டு வராங்க, அந்த பில் தப்பா இருக்கு. கன்சென்சஸ் போலாம். கன்சென்சஸ். President they can take it and leave it. அது மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர், KR நாராயணன் வந்து பிரசிடென்ட், பீகாரை வந்து டிசால்வ் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க கேபினெட். அவர் வந்து ரிட்டர்ன் பண்றாரு பில்ல. இந்தியன் ஹிஸ்டரியில இதுவரை அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒன்ஸ் பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணி அனுப்புற பில்ல ஏதோ மைக் அவர் தான் முதல் முறை ரிட்டர்ன் பண்ணாரு. ஒருவேளை செகண்ட் அதே பில்ல அவர் திருப்பி அனுப்பினாங்கன்னா நோ ஆப்ஷன் சைன் பண்ணி தேங்க்யூ. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ணிக்கிறாங்கன்னா சைன் பண்ணி தான் ஆகணும். அப்ப வந்து பவர் வந்து ஜுடிஷியரிக்கோ பார்லிமெண்ட்டோ அல்லது எக்ஸிக்யூட்டிவோ ரெஸ்ட் பண்ணல. மற்ற மினிஸ்டர் வந்து பேலன்ஸா கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து வேர்ல்டுல வேற எங்கேயுமே இல்லை. யூஎஸ்ல இருக்கு. யூஎஸ்க்கும் நமக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ். டெமோக்ராட்டிக் தான். அவங்க வந்து கமிங் டுகெதர் டெமோக்ராட்டிக், ஹோல்டிங் டுகெதர் டெமோக்ராட்டிக். அதனாலதான் வந்து எலக்ட்ரல் சிஸ்டமும் டிஃபரெண்டா இருக்கு, நம்மளோட எலக்ட்ரல் சிஸ்டம் டிஃபரெண்டா இருக்கு. அது டூயல் சிட்டிசன்ஷிப், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போனோம். இங்க அப்படி இல்லை. இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட் போனாலும் டூயல் சிட்டிசன்ஷிப்லாம் இல்லை. இப்போ நான் கொல்கத்தா போனேன்னா இங்க என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு இது என்னன்னா ஐடென்டிட்டி. அதுவுமே இப்ப பிற்காலத்துல கொண்டு வந்துருக்கான். ஒருத்தர் 30-40 வருஷமா ஒரு இடத்துல இருக்காருன்னா அவருடைய நேச்சுரல் ஐடென்டிட்டி தான் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. இப்படி ஃபாரின் ரூலர்ஸ் நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியன் ஆரிஜின் வந்து இருக்காங்க. அப்போ வந்து நெகிழும் தன்மையும் நெகிழாத்தன்மை ரெண்டுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம இந்திய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனும். நாடு என்ன செய்யறது நமக்கு அப்படின்னு கேட்காம நாட்டுக்காக நாம என்ன செய்யணும். மாநிலம் இருந்தது, தனியா இருந்தது, ஆனா நம்மால் இந்த நாடு விளைந்தது அப்படின்னு நம்ம சுதந்திரன்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த பறவைகள் போல ஆட வேண்டும், அந்த நதி போல பாட வேண்டும் அப்படின்ற மாதிரி வர காட்டுல வர மாதிரி
உலகம் முழுக்க அடிமைகள் எங்க இருக்காங்களோ அங்க எல்லாமே சுதந்திரம் வேணும். நாடு வந்து கோவில் போல காண வேண்டும் விடுதலை. அப்ப வந்து விடுதலைன்றது வந்து ஃபாரின் கேசஸ்ல இருந்து நம்ம விடுவிக்கிறது. சுதந்திரன்றது நாம ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல மத்தவங்களோட சுதந்திரத்தை மதிக்கிறது தான் என்னுடைய மெசேஜை நான் விட்டு இந்த வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அருணகிரி சார் ரொம்ப அப்படியே அசர வச்சுட்டீங்க. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள். முதல்ல இந்தியாவுக்கு என்ன எப்படி பேர் காரணம் அதுவே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நிறைய புதிய கருத்துக்கள், இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத கருத்துக்கள், ரொம்ப ஆழமான கருத்துக்கள். உங்களோட கருத்துக்கள் நிறைய வளரும் இந்தியா அல்லது வழிகாட்டும் இந்தியா அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரீடம்க்கும் அந்த இண்டிபெண்டன்ஸ் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறது இது வரைக்குமே எங்களுக்கு தெரியாம இருந்தது. அதே மாதிரி குடியரசுங்கிற வார்த்தை கூட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அடிப்படை உரிமைகள் வந்து உண்மையிலேயே நம்ம கண்டிப்பா அதை நம்ம அந்த பாதையில நம்ம போய் நம்மளோட அடிப்படை உரிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப சொன்னீங்க. ஒரு 12 பெண் சிங்கங்களை பத்தி சொன்னது கூட எங்களை போன்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருந்தது. வாட்ஸ்அப் சார். அதே மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம், அதுல வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் நம்ம கண்டிருக்கோம், இன்னும் நம்ம என்னென்ன முன்னேற்றங்களை நோக்கி நடை போடணும், ரொம்ப தெளிவா ரொம்ப ஒரு பெரிய பாடத்தையே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப இன்னைக்கு வந்து சுதந்திரத்தை பத்தி நாங்க அதிகமாவே இன்னைக்கு முழுக்க சிந்திச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல வந்து நிறைய கருத்துக்கள் வந்து எங்க யாருக்குமே தெரியாத கருத்துக்கள் ஆன்சர் சொன்னது மேஜர் சார். ஹேட்ஸ் ஆஃப் மேஜர் சார். அவங்களுக்கு வந்து இன்னமும் சுதந்திர பற்றோடையே தான் இருந்துட்டு இருக்காங்கிறது அவங்களோட பதில்கள்ல தெரியுது. அதே மாதிரி நாலேஜ் டே பத்தி சொன்னது நிறைய கருத்துக்கள் உங்களோட பாத்தீங்கன்னா அப்படியே அசர வைக்குது, அண்ணாந்து பார்க்க வைக்குது. இவ்வளோ ஒரு நல்ல நிறைய லெஜெண்டரிஸ் இருக்கு நம்ம வைகை சங்கமத்துல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய விஷயங்களை இந்த மாதம் கத்துக்கிறோம். அதே மாதிரி உங்களோட பேச்சு வந்து என்னை அசர வச்சாலும் ரொம்ப சிந்திக்கவும் வைக்குது. மற்றவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிறைய நேரங்கள்ல உங்களோட அப்ரிவேஷனை பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாத்துக்கும் அப்ரிவேஷன் கொடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அப்ரிவேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். A admirable, R resilient, U unique, N noble, A ambitious, G generous, I intelligent, R radiant, I inspiring. Arunagiri sir, a radiant, unique, noble and gorgeous individual with remarkable intelligence. இப்படிதான் உங்களை நான் பார்க்கிறேன். இதோடைய மொத்த உருவமா தான் உங்களை நான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய பேச்சு வந்து ஒரு தனித்துவமான பேச்சா இருந்தது. உங்களுடைய அசர வைக்கிற உழைப்பு உங்க பேச்சுல தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் அருணகிரி சார். அடுத்தது நம்ம ஃபீட்பேக் செக்ஷனுக்கு போகலாம். மேடம் ஒரு சின்ன இது, நான் ஒரு டிரைவிங்ல இருக்கிறதுனால நிறுத்திருக்கேன். முதல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா கொடுத்துருங்க. ரமேஷ் சார் வாங்க, உங்களோட பின்னோட்டத்தை கொடுங்க. பின்னாடி வரிசையில இருக்கிறவங்க மன்னிக்கவும். உங்களுக்கு முன்னுரிமை எப்போதுமே கொடுப்போம். எங்களோட கேப்டன் நீங்க, உங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா முன்னுரிமை கொடுப்போம். வாங்க சார் பேசுங்க. தேங்க்யூ. ரொம்ப ஆக்சுவலி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவோட ஹிஸ்டரி எப்படி வந்தது, எப்பவுமே அவர் வந்து என்சைக்ளோபீடியன் தான். இந்த அளவுக்கு வந்து நிறைய தகவல்கள் வச்சு ரொம்ப அருமையான ஒரு விழிப்புணர்வு, கிட்டத்தட்ட நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ உங்களோட அலுவலுக்கு நடுவுலையும் வந்து பேச்சை கேட்டு அதுக்கு ஒரு பின்னோட்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததா வந்து மில்டன் சார், நீங்க வந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைப்பாளர் கோமதி மேடம், அருணகிரி சாருக்கு ஒரு ஆக்கிரம் கொடுத்தது வந்து ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் அவர் கொடுப்பாரு, எல்லா நிகழ்ச்சிக்கும் கொடுப்பாங்க. அவருக்கு மேடம் கொடுத்துருக்குது ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். அதே போல இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இன்றைக்கு அவர் ஆய்வின் அடிப்படையில் ஒரு பிஹெச்டி தியரி அந்த சொல்லலாம். அந்த அளவு ஒரு தீசிஸ் மாதிரி ஐயா பேசினாங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் இதோட இணைக்கிறேன். ஒரு இந்தியாவை சுற்றி பார்த்த அமெரிக்க தூதர் முதல்ல வந்து சொன்னதுன்னா, இந்த நாட்களை வந்து 100 கோடி மக்கள் இருக்காங்க, அதாவது சொல்றாங்க. பட் சார் சொன்ன மாதிரி பீப்புள் பவர் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக சொன்னேன். பவர் ஆஃப் பீப்புள் இருக்கு. ஆனா வந்து 100 கோடி பீப்புளும் வந்து பீப்புளா இல்ல, மக்களா இல்ல, 100 கோடி இண்டிவிஜுவல்ஸா இருக்காங்க, தனிப்பவர் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஸோ அதுதான் இங்க சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பியா. வாழ்க உங்களுடைய தொண்டு. நன்றி சார். நன்றிகள் கோடி. அடுத்து ஜெகநாதன் சார், உங்க பின்னோட்டத்தை கொடுக்கலாம். வாங்க சார். நன்றி கோமதி மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். அருணகிரி சாரோட உரை ரொம்பவும் சிறப்பா இருந்தது. அவர் எப்பவுமே
ஒரு ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி இருந்தது. அவர் நிறைய தகவல்களை திரட்டி தான் அருமையா சொல்லியிருக்காரு. பீப்புள் பவர் பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. பீப்புள் பவர் வந்து முக்கியமானதுதான். ஆனாலும் அவர் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகள்னால அது வந்து இன்னும் அந்த பீப்புள் பவர் இன்னும் முழுமை அடையல. இந்தியால இருக்க அத்தனை மக்களும் ஒரே இதா நினைச்சாங்கன்னா நிச்சயமா பீப்புள் பவர் வந்து அரசியலுக்காக இல்ல, நம்மளுடைய நாட்டை பல மடங்கு உயர்த்திட்டு போகுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் சார், ரொம்ப நன்றி. அடுத்தது சிவகணி மேம், உங்களோட பின்னோட்டத்தை கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சாரோட ப்ரெசன்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே சிந்திக்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தகவல்கள் எங்கெல்லாம் போய் தேடி எடுத்தாருன்னு தெரியல. அவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல இவ்வளோ நாள் பார்க்காத விஷயங்களை சொன்னது. அதுக்கப்புறம் அந்த 12 தியாகிகள் அவங்கள பத்தி சொன்னது எல்லாமே புதுமையா இருந்தது. ரொம்பவே சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்ம செல்ல பொண்ணு முத்துலட்சுமி வாங்க, வந்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூமா. குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு சார் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். க்ளோ ஸ்லைட்ஸ் போட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், விடுதலை, இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், யாருக்கு பவர் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பெண்கள் வந்து எவ்வளவு புரட்சிகரமான பெண்கள் நம்மளுடைய இந்திய விடுதலைக்காக பங்கு பெற்றாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது. நம்ம இந்தியாவுடைய சிறப்பு வந்து growth எப்படி இருக்குது, யோகா டே செலிப்ரேட் பண்றது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இதை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தேடலையும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். வெரி நைஸ், எக்ஸலன்ட் பிபிடி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டீங்கன்னா யார் யார் இன்னும் பேசணுங்கிறத நான் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருப்பேன். தேங்க்யூ. அடுத்ததா லோகநாதன் சார் வாங்க, ஒரு பாட்டோட அசத்துங்க. வாங்க லோகநாதன் சார். அனைவருக்கும் ஒரு சல்யூட், காலைக்கு வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. கோமதி மேடம் அறிமுகம் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா சாரே ஒரு பெரிய லெஜண்ட், அதோட அழகா சொன்னீங்க. ரொம்ப மில்டன் சார் சொன்ன அப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போராட வேண்டும், ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். லலாலா 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 லலா. அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. வணக்கம், வணக்கம். உங்களுக்கு நன்றி, உங்களுடைய பாட்டுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா திரிபுர சுந்தரி அம்மா, நீங்க வந்து பின்னோட்டம் வழங்கலாம். வாங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இனிய பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அத்த ஒவ்வொரு விதத்துல ஒரு ஆள் ஒருத்தங்க தெரிவிக்கிறீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. தேடல் நிறைய இருக்கு. அற்புதமான இந்திய சுதந்திரம் என்னங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்க. நன்றி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து சுபாஷினி அவங்க வந்து பேசலாம், பின்னோட்டத்தை வழங்கலாம். வணக்கம், வணக்கம், வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி தொகுத்த உங்களுக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களும். அருணகிரி சார் வந்து வழக்கம் போல ரொம்ப அருமையா பேசிட்டாங்க. அவரு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டோடனே ஒரு ஷாக் ஆச்சு. ஆக்சுவலி இந்தியாவோட பேர் என்னன்னு கேட்டோன்னே, அதோட விளக்கம் கேட்டோன்னே, என்னடா நம்ம இவ்வளவு நாள் இருக்கோம், இந்த பேசிக் இது கூட நமக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலையேங்கிற மாதிரி ஒரு கூச்ச உணர்வு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு புத்திசம் வரைக்கும் இப்ப கிளைம் பண்ற அந்த டீட்டெயில கொண்டு வந்து கொடுத்த விதமாக இருக்கட்டும், அவர் பிரசன்ட் பண்ண விதம், நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சில பெண்களை மட்டுமே இந்தியா விடுதலையோட சம்பந்தப்படுத்தி பேசினப்ப இத்தனை பேர் இருக்காங்களான்னு கொண்டு வந்து தெரிவிச்சதும், விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள அந்த வேற்றுமை ஒற்றுமையை எடுத்து சொன்ன விதமாக இருக்கட்டும், கடைசியில வந்து இந்தியாவோட பெருமைகள், மக்களோட சக்தி என்னங்கிறத சொன்ன விதம்
ரொம்ப அருமையா இருந்தது. இது வந்து எனக்கு இந்த தொகுத்து வழங்குன இதுல இந்த இடத்துல நிறைய மாணவர்கள் இல்லாம போயிட்டாங்களே, இளைஞர்கள் இல்லாம போயிட்டாங்களே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும் கண்டிப்பா. இத நீங்க ஒரு தொகுப்பா உங்களோட YouTubeலயோ அல்லது Instaலயோ அல்லது உங்களோட WhatsApp ஸ்டேட்டஸ்லயோ வைக்கிறப்ப நிறைய குழந்தைகளுக்கு நாங்க கடத்த முடியும். இத தனிப்பதிவாவும் நீங்க போடணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். முக்கியமா எல்லா இந்தியர்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு ஒரு அறிவ வந்து இன்னைக்கு நீங்க விதைச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. ரொம்ப ஒரு நல்ல அழகான பின்னோட்டம் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே யூடியூப்ல வந்துட்டு தான் இருக்கு. இந்த வைகறை சங்கமத்தோட ஸ்பீச் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதுல கண்டிப்பா நிறைய இளைஞர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்து லட்சுமி நாராயணன் சார், நீங்க வந்து உங்களோட பின்னோட்டத்தை வழங்கணும். வாங்க சார். அன்பிற்கினிய வைகறை சங்க அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நண்பர் அருணகிரியுடைய இந்திய சுதந்திரம் குறித்த மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் கூடிய ஏராளமான தகவல் திரட்டுடன் கூடிய ஒரு உரையை நம்ம கேட்க நேர்ந்தது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மற்றவங்க யாரும் கொடுத்து விட முடியாத, கொடுக்க இயலாத விஷயங்களை தேடி எடுத்து குடிப்பது தான் அவருடைய வழக்கமான பாணி. அதை முறை இங்கு நிரூபித்திருக்கின்றார். இன்றைய பல டெக்னிக்கல் போராட்டங்களுக்கு இடையே தான் நிறைய பேர் இங்க தளத்திற்கு உள்ளே வர முடிந்தது. எனக்கும் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் உள்ளே வருவதும், இடையில் ஆடியோ கேட்காமல் போவதும், அதை அப்புறம் கட் செய்து வெளியே போவதும், இப்படியாக பல போராட்டங்களுக்கு இடையே அந்த அவருடைய உரையை கேட்க நேர்ந்தது. சவாலான ஒரு பணியாக போய்விட்டது. கூடுதலாக அவருடைய லேட்டஸ்டா அவர் கற்று வரும் ஏஐ ஸ்லைடுகளையும் அதையும் தயாரித்து மிக சிறப்பாகவே தனது உரையை வழங்கியிருக்கின்றார். அவரை பற்றி அறிமுகம் செய்யும் போது சகோதரி அவர்கள் சில கேள்விகளையும் வைக்க நேர்ந்தது. இது காரணம் என்னவென்றால், கடந்த சில நாட்களாக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவருடைய நேரத்தில் உள்ளே புகுந்து, அவரிடம் எந்த பர்மிஷனும் கேட்காம உள்ளே புகுந்து, கையை தூக்காமல் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உள்ளே வந்து கொடுத்து விட்டு செல்வது, இது போன்ற விஷயங்களை சிலர் செய்து கொண்டிருந்தார்கள். அதோடைய வருத்தத்தின் காரணமாகவே நண்பர் அருணகிரி பற்றி அறிமுகம் செய்ய நேரத்தில் இதைவரை இடைச்சர்களாக அவர் விளக்க வேண்டிய நேரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். இது போன்ற அறிவார்ந்த நண்பர்கள் புழங்கும் இந்த சபையில் இது போன்ற தவறுகளை, இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் இருப்பது அனைவருக்கும் நல்லது என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, ஆளுமை குறித்து அறிமுகம் செய்யும் போது வேற எதை பற்றியும் பேசாத அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதை தயவுசெய்து அனைவரும் புரிந்து கொண்டு தளத்தை சிறப்பாக கொண்டு செல்ல ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நண்பர் அருணகிரிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பின்னோட்டம் கொடுத்தீங்க. வீரா சார், நீங்க உங்களோட பின்னோட்டத்தை வழங்கலாம். அன்புமிக்க சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய வைகறை சங்கம பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சகோதரி கோமதி அம்மா அவர்கள் அக்கரணியம் ஒன்று சொன்னாங்க அருணகிரி ஐயா அவர்களுக்கு. அவருக்கு ஒரு இன்சியலும் இருக்கு, வீன்னு. அதுல ஒரு அக்ரணியமா எடுத்துக்கிட்டோம்னா, we will try our level best to become you in one day. அது என்னைக்குன்னு தெரியாது. we will all the time we will try to become as அருணகிரி அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க எப்பவுமே அது மாதிரி கொடுக்குறீங்க. இறையருளால் எல்லோரும் அருணகிரியாக மலர வேண்டும் என்ற அன்பு வேண்டுதலோடு உங்களுக்கு 1000 கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே இன்னைக்கு பின்னோட்டம் கொடுத்த எல்லாருமே அருணகிரி சார் மேல ஒரு அளவற்ற மதிப்பு, பாசம், அன்பு எல்லாமே வச்சிருக்காங்கிறது அவங்களோட பேச்சுல தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருணகிரி சார், உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம். வாங்க. வடிவேல் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். வடிவேல் சார். வடிவேல் சாருங்களா? சார் நீங்க பேசலாம். பேசுங்க வடிவேல் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். உண்மையிலேயே இந்திய சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருணகிரி ஐயா மூலம் சொல்லப்பட்ட தகவல் ஏராளம். இந்திய சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஆளுமையிலும் நமக்கு கொடுத்த தகவல் என்பது ஒரு அரிய தகவல்.
கிடைக்க பெறாத தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் இந்த தளத்தின் மூலமா கிடைச்சிருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம், எது சரியானது அப்படிங்கிறத ஐயா அழகா கொடுத்தாரு. அதே போல இந்தியான்னா என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு கேள்வியை முன் வச்சு அதற்குரிய தெளிவான பதில் நமக்கு கொடுத்தாரு. குடியரசுனா என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்தாரு. அதே போல 1947ல நம்முடைய இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருந்தது, இன்னைக்கு 2026ல எத்தனை மாநிலம், எத்தனை ஸ்டேட் இருந்தது, இப்படி பல்வேறு தகவல்களை நமக்கு பிபிடி வழியா நமக்கு கொடுத்தாரு. இன்னும் ஆழமா சொல்ல போனா சார் சொல்ல இந்த விஷயத்த அவர் ஏற்பாடு செஞ்சு தயார் பண்ணி வச்சிருந்த அந்த பிபிடி முழுமையா அவரு கொடுக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் நிச்சயமா அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா டைம் குறைவா இருக்குங்க. இந்த அரை மணி நேரம் 30 நிமிஷம் 35 நிமிஷத்துல அவர் நமக்கு வேக வேகமா தகவலை சொல்லி நமக்கும் சில புரிதலை உருவாக்குனாரு. இருந்த போதிலும் கூட மீண்டும் இந்த இந்திய சுதந்திரம் அப்படிங்கிற இந்த பிபிடிய சார் மீண்டும் ஒரு முறை நமக்கு இன்னும் பின்வரும் காலத்துல கொடுத்தாருன்னா கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இளைய தலைமுறைக்கும் இந்த நாட்டுல வரக்கூடிய எதிர்கால சந்ததிக்கும் இந்த தகவல் என்பது நிச்சயம் பயனுள்ள வகையில் இருக்கும். உண்மையிலே மிக்க நன்றி. அருணகிரி ஐயாவினுடைய பணி என்பது ஒரு சிறப்பான பணி. அனைவருடைய பணியும் இந்த தளத்துல ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. வாழ்க ரொம்ப அழகா பின்னோட்டம் கொடுத்தீங்க. காலம் ரொம்ப நீண்டுகிட்டே போறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வைகறை சங்கம் அமைப்பிலோ இல்லை யூடியூப்லயோ கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அருணகிரி சார், உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம். நன்றி நன்றி மேடம். ஒரே ஒரு நிமிடம் தடங்களுக்கு மன்னிக்கவும். இந்திய சுதந்திரத்தை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கோம். அதனால யாரா இருந்தாலும் தொடக்கத்தில் நீங்களும் சரி, தொடக்கத்தில் அதாவது நடத்தி வைப்பதும் சரி, இந்தியாவிற்காக ஒரு சல்யூட்டை வைத்து நடத்தக்கூடாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. வேற ஒன்றும் இல்லை. யாருடைய சுதந்திரத்திலும் நான் தலையிடவில்லை. திரும்பவும் சொல்கிறேன், முன்னாடி யார் நான் சொல்வதற்கு முன்னாடி சொல்கிறார்கள் என்று சொன்னவர்களுக்கும் ஏன் சொல்கிறார்கள் என்று கேட்டவர்களுக்கும் இந்த விடையை நான் அளிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த 30 நாள் மட்டுமாவது ஒரு சல்யூட்டை வச்சு இதை ஆரம்பித்தால் என்ன? என்னுடைய ஏக்கம் அது மட்டும்தான். கையெடுத்து 2 கையாலே வணங்க தெரிகிறது. இந்திய வீரர்களுக்காக ஒரு சல்யூட். வேற என்ன செய்கிறோம்? உயிர் தியாகம் செய்தார், அவர்களுக்கு ஒரு கையை தூக்கி சல்யூட் வைக்க கூடாதா? அந்த ஒரு கேள்விக்காக தான் யாரு பேசுவதற்கு முன்னாடி நான் பேசியது. வேற ஒன்றும் இல்லை என்பதை இந்த எல்லா சபையின் முன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. உங்களுக்கு மீண்டும் ஒரு சல்யூட் அருணகிரி ஐயா. நன்றி. மிகவும் அருமையான சொற்பொழிவு, தேடலின் தெளிவு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். அருணகிரி சார், நீங்க பேசுங்க. டைம் ஆகுது. எஸ் மேம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. பங்கேற்ற அனைத்து தோழமைகளுக்கும், பின்னூட்டம் கொடுத்தவங்களுக்கு, குறிப்பா நம்ம முத்துலட்சுமி மேம். நான் தனித்தனி பிபிடியா ஒரு 7 பிபிடியா ரெடி பண்ணேன். ஸோ அதை கம்பைன் பண்ணி ஒரே பிபிடியா மாத்தி கொடுத்தாங்க. நைட் வரலாம் நடந்தது அந்த ஒர்க்கு. அது மட்டும் இல்லாம யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா லேண்டும் என்னோட லேண்டு தான். அதாவது எல்லா ஊரும் என்னோட ஊர் தான். எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான் அப்படின்னு சொன்னது. பிரபுக்கும் எல்லா உயிருக்கும். நேற்று சார் பேசும்போது அந்த சிசு இன்ஃபன்ட் ஜீசஸ் மாதிரி சிசுக்கும் சுதந்திரம் அப்படின்னு சார் பேசினாங்க, ஜெயநாத் சார். அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர், த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த மேன் கைண்ட் டு கல்டிவேட் த ஹியூமன் மைண்ட். மனித மனதை பண்படுத்துறது தான் அல்டிமேட் எய்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் தொழிலாளர் அமைச்சராகவும் இருந்த ஜொகன்னாத் மண்டல், இந்த 4 பேருமே கனியன்பூங்குன்றனார்ல இருந்து ஜொகன்னாத் மண்டல் வரலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ ஒரு வரலாறு யாரால எழுதப்படணும் அப்படின்னா, ஒரு சமூகத்துல அல்லது ஒரு நாட்டுல யாரை நீங்க சப்ரஸ் பண்றீங்களோ அவங்களாலதான் மீள் கட்டமைப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்றது என்னோட ஏற்புரையில. சோ எவ்வளவுதான் நல்ல சட்டம் இருந்தாலும் ஒரு நாட்டுல ஆட்சியாளர்கள் தப்பானவங்களா வந்துட்டாங்கன்னா அந்த சட்டத்தால ஒரு பயனும் இல்லை மக்களுக்கு. ஒருவேளை நல்ல சட்டம் இல்லைன்னா ஒரு நாட்டுல ஆட்சியாளர்கள் நல்லவங்களா வந்துட்டாங்கன்னா அந்த சட்டத்தையே மாத்தி நல்ல பயனை கொடுக்க முடியும் அப்படின்னு ஏற்புரையில டாக்டர் அம்பேத்கர் கொடுத்த இந்த ஏற்புரையை தான் நான் இங்க பதிவிட விரும்புகிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான பேச்சு, ஒரு அருமையான சிந்தனையை தூண்டுற மாதிரி இருந்த பேச்சுக்கு சொந்தக்காரரான அருணகிரி சாரை வாழ்த்தி மகிழ்கிறேன். நாளைக்கு இது மாதிரி ஒரு சிறப்பான ஆளுமையோட நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.